இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வேத வசனம் யோவேல் 2ஆம் அதிகாரம் 26வது வசனம். நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தர் எவ்வளோ ஒரு நல்ல வசனத்தை நமக்கு கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா? நீங்கள் யார் யாரெல்லாம் சொந்தக்காரங்க முன்னாடி, உறவினர்கள் மத்தியில் யாரெல்லாம் வெட்கப்பட்டு தலை குனிஞ்சு நின்று இருக்கீங்களோ, கர்த்தர் அவங்க முன்னாடி உங்களை மேன்மையாய், உங்களை வெட்கப்பட்டு போகாதபடி கர்த்தர் உங்களை மேன்மையாய் கொண்டு வருவார். நீங்கள் கர்த்தரை மாத்திரம் நம்பி விசுவாசிங்க. கர்த்தர் உங்களை ஒரு காலத்திலும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்வார். நம்ம ஜெபிக்கலாமா? அன்புள்ள இயேசுவே, கர்த்தாவே, இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொரு ஜனங்களையும் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். யார் யாரெல்லாம் இந்த நேரத்தில் கண்ணீரோடு விதைக்கிறாங்களோ ஒவ்வொருவரையும் கம்பீரமாய் அறுக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, அவங்க துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாறட்டும் ஆண்டவரே. நிந்தனையின் மத்தியில், அவமானங்கள் நடுவில் ஆண்டவரே, வாழ்ந்துட்டு இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும், ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கண்ணீரை, வேதனைகளை அறிகிற தேவன் நீர் மாத்திரம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.